சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கறி லீஃப் வச்சு நம்ம ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி குழைய வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு. அதுக்கு நான் வந்து நெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதே பேனில் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொங்கலில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சூப்பராக ஆகிடுச்சு. நம்மளுடைய கருவேப்பிலை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். சூப்பராக சட்னியோட வடையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி